இதுவும் விரால் மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக 2 மாட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் விரால், சின்ன சின்ன விராலுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். இங்கே தான் பெரிய மீன் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அது நல்லா உள்ள முழுங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மேலே தான் இருக்கும். வந்து நல்லா சைஸான விரால் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பிடிச்சிருக்கிறது 3 விரால். நல்லா வேட்டை சூப்பராக மாட்டிருக்காங்க. அவர் நைட்டே மாட்டினா சின்னது, பெருசு 2 தான் இப்போ மாட்டிச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், வேட்டை தான் செம்ம சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கலாம் தான் வந்திருக்கோம் ஏரிக்கு. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வலை விட்டுன்னு இருக்காரு. ஓகேங்களா, அதுமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம விரால் மீன் பார்த்திங்கன்னா காலையிலையும் மீன் பிடிச்சிருப்போம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், காலை மாலைன்ட்டு. பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல். ஒரு 7-8 விரால் கிட்ட மாட்டுச்சு. அதில் ஒரு விரால் நம்மளே விட்டுட்டோம், சின்ன குஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் தர்மாக்கோலை வச்சு இவங்களே செய்கிற போட் மாதிரி இது. அந்த போட்டை வச்சு நம்ம ஈஸியாக போயிடலாம் தண்ணியில். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ வலை விட்டுட்டு திரும்ப மீன் எடுத்துகிட்டு போகிறார் ரிட்டர்னு. ஒரு 5 ஹவர் கழிச்சு. அங்கே ஃப்ரண்ட்டில் போகிறது வந்து மீன் ஃப்ரெண்ட்ஸ், பைப் ஃபுல்லாக மீன். எப்படியும் ஒரு 40-50 கிலோ இருக்கும் ஜிலேபி எடுத்துகிட்டு போகிறார் அண்ணன். நல்லா வேட்டை தான் இன்றைக்கி அண்ணனுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் ஏரி, நம்ம ஏரி, அதனால் போட்டு வச்சு தான் போக முடியும். தர்மாக்கோல் போட்டு அது. அண்ணன் பேக் சைடில் வச்சு இது பார்த்தீங்கன்னா இப்போ அதான் வலை, அந்த வலையை வச்சு தான் அண்ணன் பிடிச்சாரு. நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புறாக்கசி ஒச்சோ உள்ளே போயிட்டு கொடுக்குறா. அது நீ 4 தடவை பிடி. புறாக்கசி நல்லா மாட்டிருக்கு சூப்பராக. எப்படி இருப்பாங்க, விரால் தான் கொத்து போட போகிறோம். என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ 3 புறாக்கசி இப்போ கையில் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 புறாக்கசி. வாங்க விரால் கொத்து போடுவோம், போட்டு வந்து திரும்ப பார்ப்போம். நல்ல புறாக்கசி டேவி தண்ணி டேவி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முள் கட்டி வச்சுருக்கோம், இழுத்துட்டு போயிருக்கு. பார்க்கலாம் என்ன மீன் மாட்டிருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறவை மீன். குறவையா விராலான்னு தெரியல, எப்படி இருக்கு பாருங்கள். குறவை வா, நல்லா சைஸான புறாக்கசி அடிச்சிட்டு இது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள். இறந்துட்டுருக்காரு மாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு முள் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேயும் எதுவும் இல்லை. மீனை சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை மட்டும் சாப்பிட்டு போயிட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மாட்டியிருக்கு. ஆனால் அந்த விரால் பார்த்தீங்கன்னா குஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன முட்டை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மீன் தான் மாட்டியிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியில் எடுத்து விட்டுருவோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, சுற்றிகிட்டே இருக்குது. வேண்டாம் அவர். இங்கே பாருங்கள், அதோட சின்ன சின்ன குஞ்சுங்களா தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ குடி குட்டியாக இருக்குது. அவங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம இந்த மீனை மட்டும் எடுத்து விட்டுருவோம். ஆனால் நல்லா சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், நல்லா சைஸான விரால். எப்படியும் ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விரால் மீன் மாட்டியிருக்கு. பாருங்கள்
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, சைஸான மீன், நல்லா ஊக்காயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆகியிருந்தாலும் கண்டு போயிடும். இங்கே பாருங்கள், கண்ணு பாருங்களேன் எவ்வளோ சிவப்பாக இருக்காங்க, சூப்பராக. சரி எடுத்துருவோம். ரவை மிஸ் லைட்டாக தான் பட்டுருக்கு. எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போட்டிருக்கோம், இதுவும் சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த முள்ளில் தான் கட்டியிருக்கோம் பாருங்கள், சாப்பிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு 2 முள் போட்டிருக்கோம், அந்த முள்ளையும் போய் பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் ஆழம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரே பனி மூட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே கட் பண்ணிட்டு போயிடுச்சா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை, முள்ளே வளைச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கேட்ஃபிஷ்னு நினைக்கிறேன், முள்ளே வளைச்சிட்ருக்கு. இதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா விராலுக்கு ஒன்று போட்டிருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 விரால் மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இந்த பாருங்க, டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான விரால், ஃபுல்லாக ஊக்க எடுத்துகிட்ருக்காரு. செம்ம சூப்பராக இருக்குது. அது நல்லா உள்ளே முழுங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் எப்படி இருக்குது பாருங்களேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். வந்து நல்லா சைஸான விரால், நல்லா வேட்டை தான். பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மீன் மாட்டிச்சு. அதில் 2 மீன் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதான் ஒரு மீன் நம்ம விட்டுட்டோம் தண்ணியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துடுறேன், எடுத்துகிட்டு காட்டுறேன் கரையில் உங்களுக்கு எவ்வளோ பெருசு. நீங்கள் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா விராலுக்கு தூண்டி போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 விரால் மாட்டிருந்தது. நான் காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்களா. நம்ம காலைல பிடிச்சது தான் இது. பையில் போட்டு வச்சுருந்தேன், வர வச்சிட்ருக்காரு இவர். இன்னும் உயிரோட தான் இருக்கார். இன்னொருத்தர் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது இன்னும் உயிரோட தான் இருக்கார். நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்கார். தலை எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா சைஸான விரால் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் நம்ம நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போட்டிருக்கோம், அதை பற்றி கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முள் போட்டிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா இழுத்துகிட்டே இருக்குது. என்ன மீன் தெரில, கிட்ட போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பிடிச்சது பார்த்தீங்கன்னா காலையில் பிடிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியானமாக வந்து எடுக்க வந்திருக்கோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஈவினிங்கும் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 விரால்கிட்ட பிடிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விரால் எப்படி துடியுது பாருங்களேன்.
துள்றாப்புல தலை, நல்லா மீடியமான சைஸு, ஏகப்பட்ட விரால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீ நல்ல வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் விரால், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. நல்லா லாக் ஆகிருக்கு முள். செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மாட்டி இருக்கா என்னன்னு தெரில. முள் நல்லா பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள் தங்குஸ் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்களேன். நம்ம இங்கே தான் பஞ்சு கட்டியிருக்கோம் இந்த முள்ளில். எவ்வளோ டைட் லைனு தெரியுதுங்களா? லைனு எவ்வளோ டைட்டாக இழுத்துட்டு போயிருக்கு. அவ்வளோ மேலே இருந்தது ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் தான் நல்லா ஊக்காயிருக்காரு. செம்மையாக மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீடியமான சைஸ் விரால் பாருங்களேன். சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வேட்டை, நல்லா மாட்டிருக்கு. எல்லாம் மீடியமான சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. அப்புறமா எடுத்துப்போம் வர ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மீன் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். ஒருத்தரை பாருங்கள். இந்த 2 மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுச்சு. ஒரு எகிரி குச்சிருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு விரால் துண்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே தான் நம்ம கட்டியிருக்கோம். இந்த முள்ளை கட்டி இதை போது பாருங்கள் வயரு. ஒரு விரால் மாட்டியிருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், மீடியமான சைஸு விரால். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தெரியுதுங்களா? பாருங்கள் நல்ல சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்கள் விரால். செம்ம சைஸான விரால். நல்ல வேட்டை தான். சூப்பராக மாட்டிருக்காரு. நல்ல வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய விரால் மீன் மாட்டிருக்கு பாருங்களேன். நான் இது போட்டிருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாட்டியிருக்கான் பாருங்கள். நல்லா வேட்டை தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே முழுங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போட்ட தூண்டியில் ஃபுல்லாகவே முழுங்கிட்டுருக்கு. எப்படி போகிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். கரையிலே தான் போட்டு வச்சுருந்தோம். இங்கே ஏகப்பட்ட விரால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் உள்ள விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் முள்ளை கக்கிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் பார்த்தீங்களா?
ஏய் சூப்பர். இங்க பாருங்க ஒரு விரால் எப்படி பத்துனது பாருங்க கரையில். இங்கே பாருங்களேன், பாருங்கள் முள்ளுச்சில்ல நம்ம கட்டி போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கார் அவர். செம்ம 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 இன்னைக்கு சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேட்டையாடு விளையாடு தான். வாங்க அவர் எடுக்கலாம். இந்த மாதிரி இதில் கட்டி விட்டோம்னு வச்சிங்களேன், அதை இழுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கேயும் கட் ஆகாது, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 மீன் தான் மாட்டுச்சு. நீங்கள் பாருங்கள் நல்லா வேட்டை தான் இன்றைக்கி சூப்பராக மாட்டியிருக்கு. இந்த விரால் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 மீனுமே இன்றைக்கி நல்லா இதுவாக தான் இருக்கும். காலையில் மதியம் அந்த மாதிரி 3 வேலையும் நம்ம பிடிச்சோம். நல்லா மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. நல்லா சைஸான விரால், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விராலே பார்க்குறது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன். இந்த மீன்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்ட புறாக்காசி இதெல்லாம் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்ல வேட்டை தான் இன்றைக்கி, செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு இந்த பெரிய மீனை பார்த்திங்கன்னா விட்டுட்டோம். நம்ம அந்த குஞ்சு வச்சுருந்தது இல்லைங்களா, அந்த மீனை வந்து விட்டுட்டோம். அது ரொம்ப ஆனால் பார்த்திங்கன்னா 1 கிலோ சைஸ் இருக்கும். அது சின்ன சின்ன குட்டி மீனுங்களாக இருக்கிறதுனால விட்டுட்டோம். இது மட்டும் பிடிச்சிட்டோம். ஓய் எங்கே போகிற? நான் தண்ணி பக்கத்துலேயே இருக்கேன், இவரும் எஸ்கேப் ஆகிடுவார் இல்லைனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.